இல்லை உன்னை சமாதானப்படுத்த வர வேண்டாம் அப்படிங்கிற செய்தி இப்போ கொடுத்துருக்குறாங்க ராமதாஸ் ஐயா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இந்த பிரச்சனை அறிவிப்பு ராமதாஸ் அவர்கள் ஐயா அவர்கள் கொடுத்த உடனேயே பொருளாளர் திலகபாமா உடனே ட்விட் போட்டாங்க. எல்லா முடிவும் சரியாக இருக்கும், ஆனால் இது தவறு, அன்புதான் எல்லாம் அப்படின்னு. ஏன் அந்த மாதிரியான ஒரு முரண்பாடுகள் வருதா? அது இன்னும் சொல்ல போனா அன்புமணி டீம் அப்படின்னு ஒண்ணு தனியா இருக்குதா உள்ள? அது இருக்கலாம். அதாவது இந்த இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் வந்து ஒரு கூட்டணி பிடிக்கல அப்படின்னு சொல்றது வந்து வேற. அந்த கூட்டணி அவங்க எடுக்கிற முடிவை வந்து நம்மக்கிட்ட சொல்லலை. இதுக்கு நான் எடுத்த முடிவுகளுக்குள்ள பல விஷயங்கள் இருந்தது. ஆனால் இந்த பிரச்சனை இப்போ அவங்க 2 பேருக்கும் உள்ள பிரச்சனை அப்படிங்கும் போது அதை அவசரப்பட்டு பொதுத்தளத்தில் போட வேண்டிய அவசியம் கிடையாது. அவசரப்பட்டு பொதுத்தளத்தில் போடணும்னு அவசியம் கிடையாது. இன்னொன்று, நான் வெளியில் வரணும்னு முடிவு பண்ணிட்டு செய்தியாக கொடுக்கறது வேற. நீங்கள் உள்ளுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நீங்கள் பொதுத்தளத்தில் அட்வைஸ் கொடுக்குறதுங்கிறது வேற. இப்போ நான் எனக்கும் அவங்களுக்குமே நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே புரியணும். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்கள் மேலேயுமே எனக்கு வந்து என்னுடைய உடன் பிறவா சகோதரர்களாக தான் நான் இன்றளவும் பார்க்குறேன். நான் அந்த சாதியை சேர்ந்தவர்கள் இல்லாமல் கூட அவர்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உண்மையாகவே உழைச்சேன், உண்மையாகவே பாடுபட்டேன். இன்றளவும் நான் உண்மையாக பாடுபட்டுட்டு இருக்கேன். ஏன்னா அங்கே உள்ளவங்க மட்டும் ஒடுக்கப்பட்ட சமூகம் கிடையாது. அவங்க மட்டும் அந்த வன்னியர்கள் மட்டும் வன்னியர்கள் கிடையாது. இன்னும் வன்னியர்கள் நிறைய பறந்து விரிந்திருக்காங்க. அவர்களுடைய பிரச்சனைகள் குறித்து நான் இன்றைக்கு என்னுடைய கட்சி சார்பாக அவங்களுக்கான எல்லா நன்மைகளும் என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் வந்து செய்வதற்கான முயற்சியில் இறங்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கெல்லாம் வித்தியாசப்படுத்தி காட்டுறேன். இப்போ உள்ளுக்குள்ள இருந்துக்கிட்டு அதை பொதுத்தளத்தில் போடுறதுங்கிறது தவறு. நீங்கள் விலகிற மாதிரி திலகபாமா செஞ்சது தவறு. நீங்கள் விலகிற மாதிரி இருக்கீங்களா, நீ என்ன வேணாலும் போட்டுட்டு வெல்லவா. இந்த இடத்துல ஒருத்தரை காயப்படுத்துற மாதிரி ஆயிடும்ல. இப்போ ராமதாஸ் ஐயா அவர்கள் தான் உங்களுக்கு பொறுப்பு கொடுத்துருப்பாங்க, உங்களை வந்து அங்கீகரிக்க ஒரு நிச்சயமாக ஒரு முக்கிய காரணமாக இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல சரி நீங்கள் இந்த முடிவு தவறுங்கிறதோட கூட நிறுத்தியிருக்கலாம். அன்புதானே எல்லாம் அப்படின்னா உங்களோட இலக்கியத்தில் நீங்கள் சிறந்து விளங்குறது வந்து இப்போ அன்புமணி தானே எல்லாம் அப்படிங்கிறது எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க. அதை புரிஞ்சுக்கும் போது அந்த மாதிரி இரட்டை அர்த்தத்துலலாம் வந்து போட்டு நீங்கள் ஐயாவை வந்து இழிவுபடுத்தக்கூடாது.